நான் இப்போவே சொல்லிடுறேன் முத்தலீஃப், எனி டைம் ஐ வில் பி அரெஸ்ட். 2 பேரும் ஆஃபீஸை பார்த்துக்கங்க சொல்லிட்டேன். நான் முன்ஜாமீன் கோர மாட்டேன்னு சொல்லிட்டேன். எப்படியாவது உன்னை தூக்கி உள்ளே வைக்கணும்னு ஒருத்த காலில் நிற்கிறாங்க. என்னடா பாக்குற? நீ பாக்கெட்லயும் வைக்க வேணாம், டேபிள்லயும் வைக்க வேணாம். நான் வேற பெருசா பிளான் பண்ணிட்டேன். நான் இப்போவே சொல்லிடுறேன் முத்தலீஃப், எனி டைம் ஐ வில் பி அரெஸ்ட். 2 பேரும் ஆஃபீஸை பார்த்துக்கங்க சொல்லிட்டேன். நீ ஒன்னும் பயப்படாத, எப்படியாச்சும் காப்பாத்துற. தேனியில் ஒளிந்திருந்த பிரபல புரோக்கர் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நெய் எடுத்துட்டு வா. ராமகிருஷ்ணா, உனக்கு இருக்கடா கிருஷ்ணா. அங்க சீன் என்ன முடியல. ரெடி 1 2. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். யாராங்க பாரு, உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா. ஆவாத்தியாரே ஊட்டாண்ட நீ வரான் காட்டினா விட மாட்டேன். ஜாம்பஜார் ஜக்கு நான் சைதா பேட்ட கொக்கே. வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா, அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. இதுக்கு தான்டா சேருவாரோட சேரணுங்கிறது. நீ சேரு சாக்கடையோட எல்லாம் சேர்ந்த இப்ப அடிச்சு உன்ன ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்கல்ல. அடே சங்கரு, புரோக்கர் சங்கரு, பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. ஒரு ஐஜியா இருப்பாரு, சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா உன் அழக பார்த்த காதல் வருது? கண்டிப்பா இல்ல. போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. என்ன உன் அழக பார்த்தா? இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்குன்றது தானே. உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது. இன்னும் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீ இவனே ஒரு பொறுக்கி. கவனமா இருக்கணுங்க. எடப்பாடி பழனிசாமியே என் பாக்கெட்ல இருக்காரு, ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே டிக்கில இருக்கிறாரு, மிஸ்டர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்க, முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்கன்னு ராத்திரி 10 மணிக்கு சரக்க போட்டுட்டு முதலமைச்சரை டேக் பண்ணி பதிவெல்லாம் போட்டிய. என்னை வாடா வெறுப்பேத்துற. ஐயா இவனை விட்டுறாதீங்க, நல்லா வேலை செய்வான். சாணி மிதிப்பான், கல்லுடைப்பான், இடுப்பு மேல ஒரு மிதி ஓங்கி மிதிச்சிங்கன்னு வைங்க, பெரிய பாறாங்கல்ல தூக்கி அடிக்காதீங்க. ரொம்ப தெளிவா ஸ்கெட்ச் போட்டு தமிழ்நாடு காவல்துறை இந்த புரோக்கர் சங்கரை தூக்கியிருக்காங்க. உங்களுக்கு தான் வெளியில இருந்து பார்க்கும்போது நீங்க இந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு காவல்துறை அதிகாரிகள் ஸ்டைலா போறதெல்லாம் பார்த்து ஐயோ இவ்வளவு ஆபீசர் நீங்க பொறுக்கீங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது சேட்டு சால்ட் आता है पानी आता है, फाल्ट आता है தண்டனை आता है. என்ன துப்புவோம். ஐயோ என்ன மேட்டர்னா, சனி ஞாயிறு கோர்ட்டு லீவு, 2 நாள் லீவு. நீ பெயிலுக்கு மூவ் பண்ணணும், நீதிமன்றத்தில் போய் உன் வக்கீலை வச்சு மூவ் பண்ணனா கூட மூவ் பண்ண முடியாது. சனி ஞாயிறு லீவு. நீ திங்கக்கிழமை போய் தான் கோர்ட்ல போய் அப்பீல் பண்ண முடியும். ஜாமீன் வாங்கிட்டீங்களா? அண்ணே கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட் போயிட்டு வந்தோம்னே. மார்க்கெட்டுக்கா? ஆமாண்ணே, மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? நான் ஏன் சொல்றேன்னா சவுக்கு சங்கர் யாருமே மக்களுக்கு தெரிய வேண்டாமா? நீங்க தான் மனித புனிதராக்குறீங்களா இப்ப எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. யார் புனிதராக்குனது? சொல்லிட்டுமா? சொல்லுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. சொல்லுங்க சார், நீங்க தான் சவுக்கு சங்கரையும் ஹனிட்ராப்ல மாட்டாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சாலி கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டிற்கு ஒரு நடிகை, பழைய நடிகை வீட்டிற்கு தொடர்ந்து வந்து போய் கொண்டிருக்கிறார். சத்தியமா சத்தியமா நான் வரமாட்டேன் சார், நம்புங்க சார், சத்தியமா சொல்றேன். இனிமே நான் சத்தியமா வரமாட்டேன். ஏற்பாடு செய்தது அமல் பிரசாத் தான், ரெட்டியார் ரொட்டின்னு அவர் தான் அந்த வேலை. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? அதனாலதான்
அவர் அண்ணாமலை டச் பண்றது இல்லை. சார் சவுக்கு சங்கர் உங்க பிரச்சனையே அதுதான் சார். ஏங்க ஸ்டெர்லைட் வழக்குல 13 பேர் சுட்டு கொண்டதுக்கு சவுக்கு சங்கரோட ஸ்டேட்மெண்ட் என் பேட்டியில தான் சொன்னார், நான் ஒத்துக்கிறேன். அவர் சொன்னதை வந்து அவங்க எல்லாம் தெரிந்தெல்லாம் சுடல அப்படின்ற மாதிரி சொன்னார், நான் ஒத்துக்கிறேன். அன்றைக்கு கதையை தவறாக எழுதிவிட்டேன், இன்றைக்கு திரைக்கதையை திருத்தி எழுதிவிட்டேன். ராம்குமார் வழக்குல என்ன சொன்னார் சொல்லுங்க. தம்பி தான் உயர கடிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னாங்க. முகம் முடிச்சிட இல்லங்க, அன்னைக்கு உதவங்களை அதையால் தாங்க. எல்லாருக்கிட்டையும் உதவி வாங்குறதே உடைய தலையெழுத்தா போச்சுங்க. அடிக்காதே விட்டுருங்க. ஸ்ரீமதி வழக்குல என்ன சொன்னார்? பாப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னாரு. குருவே பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? போலீஸ் தரப்புல நோட்டி. லாவண்யா வழக்குல என்ன சொன்னார்? போலீஸ் தரப்புல நோட்டிக்க போட்டுக்கோங்க. அப்படி என்ன அதிகாரத்துக்கு எதிராக என்ன பேசியிருக்காரு நீங்க சொல்ல வரீங்க? இப்படி ஒரு பரிதாபமான நிலையில தான் நம்ம புரோக்கர் சங்கர் இன்னைக்கு மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு இடையில எந்த நேரம் வேணாலும் குண்டாஸ் பாயலாம் அப்படின்னு ஒரு செய்தி அவன் காதுக்கு போயிருக்கு. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். ஒரு போன் வச்சிருக்கலாம், ஆப்பிள்ல ஒண்ணு ஆண்ட்ராய்டுல ஒண்ணா. ஆமா ஆமா. சமீப காலமா உன்னுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கே. என்ன தொழில் பண்ற நீ? தொழில சொல்லக்கூடாது ரகசியம். நீ என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. ஓ சிங்கப்பூர் பணம். எனக்கு மூளை இல்ல. இல்ல ஓ மூளை தான வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையல அதத்தான எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். சரி அது கரெக்ட் தான். அதான் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. ஐடி எம்ப்ளாயி கஞ்சா விட்டு பிடிபட்டுள்ளார். இவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டே கஞ்சா வியாபாரம் செய்தது தெரிய வந்துள்ளது. இன்னைக்கு ஒண்ணு செம பெரட்டு பெரட்டா விட மாட்டேன். டேய் மைசன் எங்க சொன்ன கேளுங்க. என்ன அவன் ஏதோ ஐடி வேலை பார்க்கற எவனோ ஒருத்தங்க பண்ணிட்டாங்கறதுக்காக எல்லாரையும் நீ அப்படி நினைப்பியா? நான் உழைச்சி உனக்கு வந்திருக்கேன் வாழ்க்கை. அப்பப்ப இந்த கவர் வேற அதிகமா கிடக்கு வீட்ல. வெயிட் பாக்குற மிஷின் வேற இருக்கு. டயட் ஃபுட் டயட் எடுத்துக்கிட்டேன். பாடி டயட் பாடியா எது பண்றதுனாலும் நீ தனியா போய் பண்ணி நீ மாட்டி சாவு. யாரா விட நான் அப்படி பண்ண கிடையாது. டேய் இதான் வந்து நம்ம சவுக்கு சங்கருடைய வேலை. ஆக மொத்தத்துல தமிழ்நாடு மக்கள் எல்லாமே அரசியல் புரோக்கர் அப்படின்னு சொல்லி தான் சவுக்கு சங்கர் அழைப்பாங்க. எங்க நம்ம இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் இந்த சனாதன தர்மத்தின் மூலமாக உரிமை மறுக்கப்பட்ட நபர்கள்ல பெண்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அவங்க இந்த காலகட்டத்தில் வெளியில வர்றதே பெரிய விஷயம். அந்த மாதிரி வெளியில வந்து இந்த அதிகார வர்க்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மெயின் ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரம் என்று சொல்லப்படுகிற ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நுழையிறதே பெரிய விஷயம். அதுவும் ஒரு போலீஸ் அதிகாரியா உள்ள போறதே மிகப்பெரிய விஷயம். அப்பேற்பட்ட ஒரு பெண்களை அவங்க பதவி உயர்வுக்காக மட்டும்தான் ஆண்கள்கிட்ட, அதாவது உயர் அதிகாரி ஆண்கள்கிட்ட வந்து பழகுறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தனமான பேச்சு சவுக்கு சங்கருடைய பேச்சு. சார் சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதச்சிரும். பரவாயில்லையா? யாரு செதட்டுவாங்கன்னு தெரியும். உள்ள போ. அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ள போட. டச் பண்ணி பேசுற வேலைக்கு புதுசா சவுக்கு சங்கர் கைதுப்பட்டு அனைத்துறையில விபத்து ஏற்பட்டிருக்கு. இதை எதேச்சியா பாக்குறீங்களா? அனைத்துறையில விபத்து ஏற்பட்டிருக்கு, கைது செய்யப்பட்டிருக்காரு. திமுக குறிப்பா தமிழக அரசுக்கு எதிராக நிறைய வலைதளங்களை பேசியிருந்தாரு. எனக்கு இன்னும் முழுசா எனக்கு விவரம் தெரியல, தெரிஞ்ச பிறகு. நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா, நீ வேட்டி கட்டி இருக்கிறது உண்மையா இருந்தா, உன் முகத்துல மீச முளைச்சது உண்மையா இருந்தா, இவன் என்ன வேணாலும் பண்ணிக்க. ஐயா நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ